ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி எஜுகேஷன் மெத்தடாலஜி நியூ சிலபஸ்ல 1 day 2 கான்செப்ட் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் ஃபர்கெட்டிங் கர்வ். இந்த ஃபர்கெட்டிங் கர்வ் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா மெமரி, ரிமெம்பரிங், ஃபர்கெட்டிங் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். மெமரி அப்படின்றது என்ன? நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கிறோம் அப்படின்னா அது நம்ம மைண்ட்ல ரீடைன் பண்றது. இதே ரிமெம்பரிங் அப்படின்னா என்ன? நீங்க ரீடைன் பண்ணி வச்சிருக்கிற விஷயத்த எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி. இதுவே ஃபர்கெட்டிங் அப்படின்னா என்ன? மறந்து போயிடுறது. உங்களால ரீகால் பண்ண முடியாம போயிடுறது. இப்போ ஜென்ரலாவே மனுஷங்க நிறைய மறந்துருவாங்க. சோ அப்படி ஒரு விஷயத்த படிச்ச பிறகு நம்ம எப்படி அதை மறக்கிறோம் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஹார்மன் எஃபென்ஹாஸ் அப்படிங்கிற ஜெர்மன் சைக்காலஜிஸ்ட் ஒரு கர்வ் ரெடி பண்ணாரு. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணாரு. அது மூலமா அவருக்கு இந்த ஃபர்கெட்டிங் கர்வ்ன்ற கான்செப்ட் கிடைச்சது. சோ இதுல அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்க படிச்ச உடனே இம்மீடியட்டா நீங்க அதை மறக்க ஆரம்பிச்சிருவீங்க. நாள்பட அது ஆல்மோஸ்ட் மொத்தமா கூட உங்களுக்கு மறந்து போயிடும். இஃப் யூ டோன்ட் ரிவைஸ் இட். அந்த இன்ஃபர்மேஷனை நீங்க திரும்ப ஒரு தடவை ரிவிசிட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா மறந்துடுவீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இனிஷியலா பாக்குறப்ப நீங்க மறக்கிறது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அண்ட் நாள்பட அது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ டவுன் வந்து ஆயிடும். சோ இதை தான் நம்ம ஃபர்கெட்டிங் கர்வ் அப்படின்னு சொல்றோம். நீங்க அடிக்கடி ரிவிஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்குமே இதுதான் காரணம். இப்ப இது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் பார்க்கலாமா? The curve of forgetting was proposed by ஸ்கின்னரா, எஃபென்ஹாஸா, தாண்டைக்கா, பாவ்லோவா? இதோட கரெக்ட் ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. கரெக்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. இந்த வருடம் உங்க பிஜிடிஆர்பி ஆசிரியர் ஆகணும் அப்படின்ற கனவு மேம்பட ப்ரொஃபசர் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்கள்.